கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை தியானிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் மாளும்போது, அப்படி என்றால் இயேசுவை விசுவாசித்து ஒருவன் இந்த பூமியில் அவன் சரீரத்தின்படி மரிக்கும் போது அதற்குள்ளாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியத்திலே அவன் வரவேற்பு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அழிந்து போகிற உலக பொருட்களினாலே, அதாவது நம் ஆஸ்தியினாலே, நம் பணத்தினாலே நிறைய ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயம் பண்ண வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் தங்களுடைய ஆஸ்தி, தங்களுடைய பணத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதை எப்படி நான் ஆத்தும ஆதாயத்துக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்பதுண்டு. உண்மைதான், நம் பிள்ளைகளை நாம அவர்களை பார்க்கணும், அவர்களை பராமரிக்கணும். அதே சமயத்துல கிறிஸ்தவனாய் ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனானால் ஆத்தும ஆதாயத்துக்காக அவன் பணம் செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முன்னாடி இருக்கிற லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 ஓமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். 1 தப்பிப்போன ஆடு, 2 அதாவது தவறிப்போன வெள்ளிக்காசு, 3வது கெட்ட குமாரன், தப்பிப்போன குமாரன். இந்த 3 ஓமைகளை ஆண்டவர் சொல்லும் போது, அந்த தப்பிப்போன ஆடு கிடைத்த போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், அந்த தொலைந்து போன வெள்ளிக்காசு கிடைத்த போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இதுல என்ன தெரிகிறது? இது போல அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இன்னும் எத்தனையோ பேர் பூமியில் இருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவது பரலோகத்தையே நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியும். நம் ஆஸ்தி அந்தஸ்துகளை சேர்த்து வைத்துக் கொண்டால் நமக்கு வியாதிகள் மட்டுமே மிஞ்சும், நாமளும் அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் ஆத்தும ஆதாயம் என்பது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு மிஷனரி இப்படிதான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தன் ஆஸ்தியை எல்லாம் வித்துட்டு மிஷனரி ஊழியம் செஞ்சு அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டு திரும்ப தன் தாய் நாட்டுக்கு திரும்பினாராம். 35 ஆண்டுகள் கழித்து அவர் அந்த படகிலே போய் கொண்டிருக்கிறார். அவரோடு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானும் அவரோடு வந்து கொண்டிருக்கிறார். 2 பேருமே கப்பல் பிரயாணத்திலே தாய்நாடை சேர்ந்தார்கள். சேர்ந்த உடனே அந்த ஐஸ்வர்யவானுக்கு மேலத்தாளத்தோடு வரவேற்பு கிடைத்ததாம். ஆனால் ஆத்தும ஆதாயத்தை பண்ணிவிட்டு வந்த இந்த மனிதன் யாருக்கும் தெரியாது, அவரை யாரும் வரவேற்கவும் இல்லை. அந்த தேவ மனுஷன் துக்கத்தோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, ஆத்தும ஆதாயத்தை பண்ணின எனக்கு என் தாய் நாட்டிலே என்னை வரவேற்க யாருமே இல்லை என்று சொன்னாராம். அதற்கு ஆண்டவர் அவரோட சொன்னாராம், உன்னை வரவேற்கிறதற்கு உன் தாய் நாடாகிய பரலோகத்திலே உனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நீ ஆத்தும ஆதாயம் பண்ணின அவர்கள் உன்னை ஒரு நாள் வரவேற்பார்கள் என்று சொன்னாராம். இதுல நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஆத்தும ஆதாயத்தினாலே பூமியில நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றாலும் பரலோகத்தில் நிச்சயமாய் பலன் உண்டு. மற்றொரு காரியம் நமக்கு தோன்றும். அது என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்துவிட்டால் என் பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நீதிமொழிகள் 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்துவிட்டு போகிறான் என்று. தேவ பணிகளை செய்து நன்மையான காரியங்களை செய்கிறவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நன்மைதான் உண்டாகும், அவர்கள் பரம்பரையாக நல்லா தான் இருப்பாங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுது. அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதே ஓமையம் அவர் சொல்லிவிட்ட பிறகு பின்னாடி சொல்லுகிறார், தரித்திரனாகிய லாசரு ஐஸ்வர்யவானை பற்றி பேசுகிறார். தன் கண்ணெதிரே ஒரு தரித்திரன் சோறில்லாமல் துணி இல்லாமல் கஷ்டப்படுவதை கண்டுகொள்ளாமல் இருந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் கண்களுக்கு முன்னாடி அழிகிற ஆத்துமாக்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று அர்த்தம். ஆகிய அன்பானவர்களே, அழிந்து போகிற நம் பணத்தினாலே, நம் ஆஸ்தியினாலே ஆத்தும ஆதாயம் செய்ய நம்ம விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.